what's up மக்களே, welcome back to my channel. So இது ஒரு very special vlog guys. First vlog என்னோட நவீன்ஸ் அபார்ட்மெண்ட்லேருந்து என்னோட ஸ்டூடியோ ரூம்லேருந்து எடுக்கிறேன். ஜென்ரலாக பைக் டூர் பண்ணும்போது எப்போவுமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா விண்ட் நாய்ஸ் ரொம்ப நிறைய வருது ப்ரோ உங்களோட vlogல அப்படின்னு சொல்லிட்டு. தோ வாய்ஸ் கிளியராக இருந்தாலும் அந்த பேக்ரவுண்டில் எப்போவுமே அந்த விண்ட் நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு ஆக்சரிஸ் பற்றி தெரிய வந்துச்சு. இது பேசிக்காக இந்த ஆக்சரி வந்துட்டு நம்மளுக்கு கோப்ரோலேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்சரி நான் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இது. எஸ், நம்ம அட்லாஸ்ட் நம்ம கோப்ரோட மீடியா மாட் வாங்கிட்டோம். ஸோ ரொம்ப நாளாகவே நான் யோசிச்சிருந்தேன் இந்த மாதிரி மீடியா மாட் வெளியில் ஸ்பீக்கர் இருக்கும்போது நம்ம காற்றடிக்கும் போது பயங்கர விண்ட் நாய்ஸ் சவுண்ட் எல்லாம் கேப்சர் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஒரு அசம்ஷனில் தான் இருந்தேன். ஸோ கைஸ், இந்த பர்டிகுலர் மீடியா மாட் பார்த்தீங்கன்னா Hero 10 Black அண்ட் Hero 9 Black செட் ஆகும். இது வெதர் ரெசிஸ்டன்ட் இது. ஸோ உங்களுக்கு வெதர் ரிலேட்டட் எந்த கைண்ட் ஆஃப் இஷ்யூஸும் வராது. அண்ட் டைரக்ஷனல் மைக், ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் ரியர் மைக் இருக்குது, ஃப்ரண்ட் மைக் இருக்குது, ப்ளஸ் நம்ம 3.5 ஜாக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ட்ரைபாட் வர மாதிரிலாம் காட்டுறாங்க, தெரியல. நியூஸ் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் இது பிரிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு செட்டப் என்னோடய பழைய கோப்ரோட எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் ஜென்ரலாக நம்மளோட அடாப்டர். ஸோ இந்த அடாப்டரோட யூஸ்லாம் இப்போ இனிமேல் கிடையவே கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் அடாப்டர் பேக்கப்பாக நான் வச்சுக்க போகிறேன். அண்ட் இதுதான் நம்ம Hero 9 கேசிங்கு. ஸோ இந்த கேசிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்கப்போ இந்த கேசிங்கே கொஞ்சம் வெயிட் இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த அடாப்டரும் போட்டோன்னா கொஞ்சம் கூட வெயிட் ஆட் ஆகும். அண்ட் அதுக்கு மேலே கோப்ரோ வைக்கும்போது நல்லாவே வெயிட் தெரியும் ஹெல்மெட்டில். ஸோ இப்போ அந்த இஷ்யூஸ்லாம் கிடையாது, ஒரு சிங்கிள் கவர் தான். பட் இந்த மாதிரி கேசிங்காக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம மீடியா மாடு அது ஒரு ஜென்ரல் டைப் ஆஃப் ஒரு எபிசோட் ஒரு கோப்ரோவுக்கு ஒரு கவர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெவி டியூட்டி கேசிங்காக இருக்குமான்னு தெரில. பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டோட இதுவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் கோப்ரோ இந்த மாதிரி தான் அப்படி ஓப்பனில் இருக்கும். அண்ட் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி வெயிட் எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இது தவிர இந்த ஒரு டிஆர்எஸ் டு டிஆர்எஸ் கனெக்டர், இந்த ஒரு அனெக்டர் வேறு கனெக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் வயர் போகும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அண்ட் வெயிட் தான் ஆக்சுவலாக வெயிட் தான் நம்மளுக்கு ஜாஸ்தி இதில். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட் கூட கொடுத்துட்றாங்க. சூப்பர். இந்த மவுண்ட்டுக்காண்டி தான் நான் வெயிட்டிங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் வருது உள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மீடியா மாட் பற்றி ஒரு யூசர் கைடு ஒன்று கொடுத்துட்றாங்க. அண்ட் லிமிட்டட் வாரண்டியோட ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கார்டோட உங்களுக்கு இந்த வாரண்டியில் எப்படியெல்லாம் கிளைம் இருக்குது, அந்த லிமிட்டட் வாரண்டியில் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ இது ரெண்டும் வந்துடுது. அண்டு அதோட டப்பால் எதுவும் கிடையாது. ப்ளஸ் பேக்கிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியா மாட் வந்துடுது டைரெக்டாக. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது மீடியா மாடு, கொஞ்சம் நார்மல் கேசிங்கோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு மவுண்ட் வந்துடுது. அண்ட் ஒரிஜினல் கோப்ரோ மவுண்ட் அண்ட் ஒரு ஸ்க்ரூ ஒன்று வந்துடுது. ஆக்சுவலாக இந்த மவுண்ட்டு நான் ஒன்று எப்படியாவது வாங்க முடியுமா, ஏன்னா இந்த மவுண்ட்ஸ்லாம் கோப்ரோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நம்மளோட மவுண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஒரிஜினல் கோப்ரோ Hero 9 வந்த மவுண்ட்டு. ஸோ இதோட இந்த பிளாஸ்டிக் பிஞ்சு போகிறதுனால ஒவ்வொரு ரப்பர் கீழே விழுந்துருது பைக்கில் ஃபிட் பண்ணி எடுக்கும் போது. அதனால் கொஞ்சம் ரிஸ்கியாகவே இருந்துச்சு இந்த இது. அதனால் நம்மளுக்கு இப்போ ஒன்று ஃப்ரெஷ்ஷான புதுசு ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன இருக்குது, டப்பாலாம் கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்கான். ஸோ ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்கான், ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட மீடியா மாட் டேரெக்டாக கைஸ். வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவும் இல்லை கைஸ். ஸோ உங்களுக்கு மீடியா மாட் வந்துடுது. இதோட வெயிட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதில் அடாப்டர் கான்செப்டே கிடையாது. ஸோ கைஸ், இங்கே மீடியா மாடில் பார்த்தீங்கன்னா இதுதான் டைரக்ஷன் மைக். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் மைக் இருக்குது, பேக் மைக்குன்னு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம கோப்ரோ ஆன் பண்ணுறதுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு பவர் பட்டன் மாதிரி ரப்பரில் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட் இருக்குது. ஸோ மோட்னா ஜென்ரலாக ஃபோட்டோ இல்லாட்டா வீடியோ, இந்த மாதிரி மோட் சேஞ்ச் பண்ணிக்கிற பட்டன் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோடுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக தான் கொடுத்துருப்பான். ஸோ பேசிக்காக இந்த கோப்ரோ டைரெக்டாக இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு நீங்கள் அந்த எல்இடி லைட் ஒன்று வரும் கோப்ரோவுக்கு, அது ஒரு ஆக்சரி மாதிரி வரும். அது நீங்கள் மேலேயும் ஃபிட் பண்ணிக்கலாம், சைட்லேயும் ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டா நீங்கள் இதில் மைக்ஸ் மாதிரி கூட ஃபிட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் மைக்ஸ்லாம் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் போயா மைக் இந்த மாதிரி பைக்ஸ்லாம் இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு என்ன, ஸோ இந்த இடத்துல உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா தெரில, இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு C டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கோப்ரோ டைரெக்டாக போய் அட்டாச் ஆயிரும். ஜென்ரல் ஃபீட்பேக் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஓப்பன் ஏரியா இருக்குல்ல, இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், நகம் இருக்கிறவங்க மட்டும்தான் அது ஓப்பன் பண்ண முடியும், ரொம்ப டிஃபிகல்ட்டாக எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு
அது ஒரு விதத்தில் உண்மை தான். ஆக்சுவலாக நீங்கள் இது அவ்வளோ ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா அப்பா முடியல, இது வேறு ஏதாவது விதமாக தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ இது ஓப்பன் பண்ணால் இந்த பர்டிகுலர் லிட் வந்து மேலே ஓப்பன் ஆயிரும். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் ஆகுதானே. சூப்பர் கைஸ், பரவாயில்ல. ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஆல் வி ஹேவ் டு டூ இஸ் இந்த பர்டிகுலர் சைடு பேட்டரியோட நம்மளோட இந்த கவர் ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி கோப்ரோ வச்சு நீங்கள் ஸ்லைடு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்லேருந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஸ்லைட் பண்ணிட்டு போனீங்கன்னா கரெக்டாக அந்த சி டைப்போட போர்ட் வந்துட்டு கோப்ரோவில் இருக்க சி டைப் போர்ட்டோட கரெக்ட் ஆயிரும். ஸோ திஸ் ஆர் இட் லுக். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ சிங்கிள் பீஸ் கைஸ். வெயிட் வந்துட்டு ஒரு கோப்ரோட வெயிட் மட்டும் தான் நமக்கு தெரியுது இதில். அதுலனா இந்த அடாப்டர், கேபிள், கீபிள் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ பேசிக்காக இது வந்து GoPro கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கனெக்ட் ஆனால் இந்த மைக்லேருந்து தான் உங்களுக்கு ஆடியோ கேப்சர் ஆகும். அது கொஞ்சம் செட்டிங்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன செட்டிங்ஸ் மாற்றணும்னு. அண்ட் இது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. இது டெட் கேட் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. ஸ்பாஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் உங்களுக்கு தெரியுதா, இந்த பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ அது நல்லா ஹார்டாக பிடிச்சிக்கும். ஸோ இப்படி வச்சுட்டு that's it கைஸ். இப்படி தான் இருக்கும் நம்மளோட GoPro செட்டப். ஸோ இனிமேல் நம்ம டைரக்ஷனல் பேசிஸ் மைக்னால நம்ம பின்னாலேருந்து பேசினாலும் கேட்கும், முன்னாலேருந்து பேசினாலும் கேட்கும். ஆப்ஷனல் நிறைய கொடுத்துருக்காங்க. விண்ட் பிளாஸ்ட் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு இந்த பட்டன்ஸ் ஆக்சஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேசிங்கில் பார்த்தீங்கன்னா பட்டன் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழ் பட்டனை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த கீழ் பட்டன் ஓப்பன் பண்ணோன்னா இது வந்துட்டு 3.5 ஜாக், அதாவது நம்மளோட மைக் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற ஜாக் போட்டுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற நாவ் ஓப்பன் பண்ணோன்னா இது வந்துட்டு HDMI போர்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போ சார்ஜ் பண்ணணும் டைரெக்டாக அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் GoPro ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ண வேண்டாம், டைரெக்டாக இதுலேயே சார்ஜ் போட்டுக்கலாம் நம்ம. அண்ட் மேலே இன்னொரு பட்டன் ஒரு சின்ன ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது என்னது பார்த்தலாம், இது வந்துட்டு HDMI போர்ட் கைஸ். ஸோ நம்ம HDMI கேபிள் இருந்துச்சுன்னா டைரெக்டாக HDMI டு அப்படின்னா இந்த பர்டிகுலர் HDMI சைட்லேருந்து டைரெக்ட் டிவி HDMIயில் கனெக்ட் பண்ணிக்கலாம். GoPro ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா மோட் கனெக்டட்னு சொல்லி வந்துருச்சு. ஆல்ரெடி மைக் டிடெக்ட் ஆக தொடங்கிருச்சு. உங்களுக்கு தெரியுதா தெரில. ஸோ அந்த க்ரீன் பார் ஒன்று போயிட்டு வருது பார்த்தீங்களா கீழே, அதுதான் மீடியா மோடு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மீடியா மோட்லேருந்து டிடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு இப்போது. ஸோ கைஸ் இதிலே பார்த்தீங்கன்னா மோட் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டிங்ஸ்க்கு போகிறோம். ஸோ நம்மளோட என்ன ரேஷியோவில் வேணும்னு சொல்லிட்டு அந்த செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடியோன்னு வரும். ஸோ ஆடியோவில் வந்துட்டு இந்த மீடியா மோடில் வந்து ஃப்ரண்ட்டாக பேக் அப்படி கேட்கும். ஸோ நம்மளுக்கு பேக் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு கேமரா மைக்குன்னு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் பேக் கொடுக்குறேன். பேக் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங் ஷாட் காட்டுறேன் பாருங்கள். So guys, we have connected our GoPro's media mod to our GoPro Hero 9 Black, and we are testing the first test, which is the rear mic, how the quality is. So guys, we have connected our media mod from GoPro to our GoPro Hero 9 Black edition, and we have connected our mic and we have set it to the front mic to test the quality of audio. Hey guys, so we are testing our media mod from GoPro, and we have connected our GoPro and we are testing the audio quality using an external mic. So guys, this is without the media mod from GoPro. We are directly speaking in the inbuilt mic of GoPro Hero 9 Black. So guys, hope உங்களுக்கு இந்த 4 செட் ஆஃப் ஆடியோ பண்ணியிருந்தோம். அதில் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட வந்துட்டு மீடியா மாடில் வந்துட்டு எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணால் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது வாய்ஸு. ஸோ அது நியூஸ் நம்ம ஆன் ரோட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் we can take a call. பிகாஸ் எனக்கு என்னென்னா மெயினாக இதோட வெயிட்டும் வந்துட்டு ஓரளவுக்கு சிமிலர் சொல்லலாம், ரொம்ப ஒன்றும் கிடையாது. பட் இது மீடியா மோட் ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்கிறதுனால நான் எந்த இடத்துல வேணாலும் எடுத்து டக்குன்னு இப்படி வச்சு நான் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் அப்படி கிடையாது. வயர் ஒன்று நான் கனெக்ட் பண்ணி வயர் எடுத்து அதுலேருந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் அ மேஜர் டிஃப்ரென்ஸ் இதில். பட் இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு எது பெஸ்ட்டு நான் வந்துட்டு ஆன் ரோட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆன் ரோட் வீடியோ வந்து நம்ம தனியாக ஒன்று பண்ணலாம் கைஸ். ஸோ தட் இன்டெப்த்தாக வந்துட்டு எல்லா ஆப்ஷன்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டிருப்பேன் வாய்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அண்ட் அப்படியே சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் கமெண்ட் ஃபீட்பேக்கு கீழே போடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாரத் ஐயப்பன்.
டேக் கேர், sayonara, bye bye.